ராம பக்தியிலும் சேவையிலும் அனுமனை மிஞ்ச முடியாமல் சீதாதேவியே திணறிய ஒரு ஆச்சரியமான நிகழ்வு இது. ஆஞ்சநேயர் மூலம் ராமபிரானின் திருவருளை பரிபூரணமாக பெறுவோம். அனுமனை கண்டால் காற்றில் கலக்கும் தூசுகள் போல துர்சக்திகள் யாவும் பறந்து ஓடும். வனவாசமும் ராவணவதமும் முடிந்து அயோத்தியில் ராமராஜ்யம் நடந்து கொண்டிருந்த காலம். ஆஞ்சநேயரும் அங்கேயே தங்கியிருந்தார். ராமபிரான் காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்கச் செல்லும் வரை அவருக்கு வேண்டிய அத்தனை சேவைகளையும் அவரது குறிப்பு அறிந்து அனுமன் செய்து வந்தார். அதைக் கண்டு எல்லோரும் வியந்தனர். ஒரு நாள் சீதாதேவிக்கும் ராமபிரானின் சகோதரர்களுக்கும் அனுமனைப் போல நாமும் ஒரு நாளாவது ராமபிரானுக்கு சேவை செய்தாக வேண்டும் என்ற ஆசை வந்தது. தங்களின் விருப்பத்தை ராமரிடமும் தெரிவித்தனர். இதுவரையிலும் அனுமன் செய்யும் சேவைகளை நாளை ஒரு நாள் மட்டும் நாங்கள் செய்வதற்கு தாங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று வேண்டினர். ராமபிரானும் அனுமதித்தார். காலையில் ராமர் கண் விழிப்பது முதல் இரவு உறங்கச் செல்வது வரையிலான சேவைகளை பட்டியலிட்டு அவற்றை யார் யார் செய்வது என்றும் தங்களுக்குள் பிரித்து கொண்டனர். அந்த பட்டியலை ராமனிடம் காட்டினர். இதில் அனுமன் பெயரை குறிப்பிடவே இல்லையே என கேட்டார் ராமன். நாங்களே அனைத்தையும் செய்யப் போகிறோம் என்று ஒருமித்த குரலில் சொன்னார்கள் அனைவரும். அப்போதும் கூட உங்கள் பட்டியலில் ஏதேனும் பணி விடுபட்டிருந்தால் அதை மட்டுமாவது அனுமன் செய்யலாமா என்று கேட்டார் ராமர். அதற்கு வாய்ப்பே இல்லை என்று அனைவரும் சேர்ந்து பதில் தந்தார்கள். ராமபிரான் புன்னகைத்துக் கொண்டார். மறுநாள் மற்றவர்கள் ராமருக்கான பணிகளை கவனித்தனர். அனுமனோ ராமனின் ஆணைப்படி அவரது அறை வாசலில் அமர்ந்து ராமநாமம் ஜபித்துக் கொண்டிருந்தார். அவ்வப்போது ராமபிரானுக்கான பணிகள் நன்றாக நடந்து வருகிறதா என்றும் கவனித்துக் கொண்டார். இரவில் ராமபிரான் ஓய்வெடுக்கச் சென்றார். சீதா பிராட்டி தாம்பூலத்துடன் வந்தார். ராமபிரான் வாய் திறந்தார். அவ்வளவுதான். அவரது திறந்த வாய் மூடவே இல்லை. பேச்சும் இல்லை, எவ்வித அசைவும் இல்லை. சீதாதேவி துடிதுடித்து போனார். தகவல் எல்லோருக்கும் தெரிய வந்தது. அனைவரும் பதறிப்போனார்கள். வைத்தியர்கள் வந்தார்கள். அவர்களும் பரிசோதித்துவிட்டு இது எந்த விதமான நோயும் இல்லை என்று கூறிச் சென்றார்கள். இது பற்றி அனுமனிடம் கேட்கலாமா என்று எண்ணினார்கள். ஆனாலும் மனம் ஒப்பவில்லை. ஆகவே குலகுரு வசிஷ்டரை அழைத்து வந்தனர். அவராலும் எதுவும் செய்ய இயலவில்லை. நிறைவில் வசிஷ்டர் அனுமனால் மட்டுமே இதற்கு தீர்வு தர இயலும் என்றபடி அனுமனை நோக்கினார். அவ்வளவுதான். மறுகணம் ஓடோடி வந்த அனுமன் தன் கைவிரலால் ராமனின் வாய்க்கு நேராக சொடக்கு போட்டார். அப்போது ராமபிரானின் வாய் இயல்பு நிலைக்கு திரும்பியது. அனைவருக்கும் நிம்மதி பிறந்தது. இப்போது ராமன் சொன்னார், எனக்கு கொட்டாவி வந்தால் அனுமன் தான் சொடக்கு போடுவார், உங்களுக்கு இது தெரியாது என்றார். எல்லோரும் வெட்கத்தால் தலை குனிந்தனர். ராம பக்தியிலும் சேவையிலும் அனுமனுக்கு நிகர் அனுமனே என்பதை உணர்த்துவதற்காக சொல்லப்படும் அற்புதமான திருக்கதை இது. சனிக்கிழமைகளில் அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வணங்கினால் சகலவிதமான காரிய வெற்றியும் உண்டாகும். அசோகவனத்தில் சீதா பிராட்டியை அனுமன் தரிசித்து வணங்கிய போது அவரின் தலையில் வெற்றிலையை வைத்து எப்போதும் சிரஞ்சீவியாக வாழ்வாய் என்று ஆசி அருளினாராம் சீதாமாதா. ஆகவே நாமும் அவருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபட்டால் வளம் பெறலாம் என்பது ஐதீகம். ஹனுமனை மகிழ்விக்க என்ன செய்வோம்? ராமநாமம் சொல்வோம். ராமநாமம் இருக்கும் இடத்தில் ஆஞ்சநேயர் நிச்சயம் இருப்பார். அவர் ருத்ர அம்சம், சிவ அம்சம் இருக்கும் இடத்தில் சக்தியும் இருப்பாள் அல்லவா? இங்கனம் சிவனும் அம்பாளும் இருக்கும் இடத்திற்கு விநாயகரும் முருகனும் வந்து விடுவார்கள். சிவபெருமானின் குடும்பம் இருக்கும் இடத்தில் லட்சுமி கடாட்சத்துக்கு குறை ஏது? ஆக அங்கே மகாலட்சுமியும் நிறைந்து விடுவாள். அவளை பிரிந்து இருப்பாரா பெருமாள்? அவரும் அங்கே வந்து விடுவார். இப்படி இவர்கள் அனைவரும் ஓரிடத்தில் இருக்க தேவர்களும் முனிவர்களும் கூட அங்கே வந்து விடுவார்கள். பிறகு என்ன குறை? நாமும் ஹனுமனின் மூலம் ராமபிரானின் திருவுருளை பரிபூரணமாக பெறுவோம். ஸ்ரீராம ஜெயம்.